Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Run with the Wind எபிசோட் 2 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் ஹைஜி வந்துட்டு கூரஹாராவோட ஸ்கூல் எல்லாம் அவ்வளவு அக்யூரேட்டா சொல்லியிருப்பான் அவன்கிட்டயே. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராவும் ஒரு ஷாக்கோட அவன்கிட்ட கேட்பான். அதுக்கு ஹைஜி எதுவுமே ரிப்ளை பண்ணாம அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவன் நாய்க்கு வந்துட்டு ஓ உனக்கு பசிக்குதா சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயை கூட்டிட்டு அவன் போயிடுறான். அப்பதான் அவங்க நேத்து நைட்டு பேசின அந்த ஒரு சீனை மறுபடியும் காட்டுறாங்க. கூரஹாரா வந்துட்டு ஹாக்குனேவா அதெல்லாம் சத்தியமா வாய்ப்பே கிடையாது, நீங்க அதிகமா ஆசைப்படுறீங்க, நம்மளால அங்கெல்லாம் போறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான் ஹைஜியை பார்த்து. அப்படியா யாருக்குமே அது ஒண்ணு நிச்சயமா தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்லியிருப்பான். எனக்கு தெரியும் எல்லா ட்ராக் டீமுமே வந்துட்டு வருஷ கணக்கா நாள் முழுக்க கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதுலயே ரொம்ப ஒருத்தியான டீமால தான் அங்கெல்லாம் செலக்ட் ஆக முடியும், அந்த மாதிரி ரேஸ் அது அப்படின்னு கூரஹாரா சொல்றான். அப்படின்னு அந்த ஹாக்குனே கிட்ட பத்தி உனக்கு நிறைய தெரியும் போலடா அப்படின்னு ஜோ ட்வின்ஸ் கூரஹாராவை பார்த்து கேக்குறாங்க. அந்நியார ஹைஜிமே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ரீம் கண்டிப்பா உண்மையாகும்டா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்மளோட நீக்கோ வந்துட்டு ஆல்ரெடி அந்த ட்ராக் ஃபீல்ட்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு தான். அதே மாதிரி நம்ம யூகியுமே கெண்டோ ப்ரீஃபெக்ஷனல் டோர்னமெண்ட்ல ஆடி இருக்கான். அப்புறம் நம்ம ஜோ ட்வின்ஸ் கிங் இவங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப 3 வருஷம் ஃபுட்பால் டீம்ல இருந்திருக்காங்க. சிண்டோ டெய்லி ஸ்கூலுக்கு வரதே 10 கிலோமீட்டர் அந்த மவுண்டன் எல்லாம் கடந்துதான் அப்படின்ட்டு ஹைஜி எல்லார பத்தியும் சொல்றான். ஆனா இதெல்லாம் ஒன்னும் ஸ்போர்ட் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் சொல்றான். அப்புறம் நம்மளோட மூசா கிட்ட நிறைய டேலண்ட் மறைஞ்சிருக்குது, அவனோட மசில்ஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன், அப்பவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உனக்கு செம்மையா மசில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹைஜி மூசாவை பார்த்து சொல்றான். அட பாவி அதுக்கு தானே அப்படி வெறிக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மூசாவும் கேட்கறான். அப்புறம் நமக்கு இப்ப கடைசியா வந்து கூரஹாரா அவன் எவ்வளவு ஸ்பீடா ஓடுவான்றதை நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். எக்ஸ்கியூஸ் மீ இங்க என்னை பத்தி யாருமே பேசலையா அப்படின்னா நான் தேவையில்ல அப்படின்ட்டு பிரின்ஸ் சொல்றான். இப்பதான் நம்ம ஃபைனலி ஆனா 10 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். யூகி வந்துட்டு அப்படின்னா உன்னையும் சேர்த்துதான்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸையும் சொல்றான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கூரஹாரா அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே ரூம் விட்டு வெளியே போறான். அவன் போறதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க ஓடணும்னா போய் ஓடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே அடுத்த நாள் ஆகுது, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்நியார கூரஹாராவுமே அங்க வந்துடுறான். சார் அங்க கீழே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். மூசாவும் சாப்பிட்டுட்டு அவங்க எப்பயும் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க, அதை போய் பார்த்துட்டு இன்னைக்கு நான் தான் டாய்லெட் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஹைஜி வந்துட்டு நான் நீராக்கு ஃபுட் கொடுக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். யூகி வந்துட்டு அந்நியாரம் கேட்கறான், இந்த ஹைஜி நேத்து சொன்ன பிளான்ல எவனும் எக்ஸிக்யூட் பண்ற ஐடியால இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு எது நேத்து அந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி ரன்னிங் ஓட பத்தி சொன்னேன் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோ கேட்கறான். அவனுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, எல்லாருமே நோன் தான் சொல்றாங்க, எல்லாருமே அவனுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். உனக்கு புரிஞ்சலடா புது பையா அப்படின்னு சொல்லிட்டு கிங் அவனை பார்த்து கேட்கறான். எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராவை சொல்லிடுறான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஹைஜி அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ற ஆளு கிடையாது, இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் இந்த மாசம் நம்ம சாப்பிட்டதுலயே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ட்டு பிரின்ஸ் சொல்றான். அஞ்சரன் ஜோ ட்வின்ஸ் வந்துட்டு கூரஹாராவை நீ காலேஜுக்கு வரையாடா அங்க போய் பார்த்துட்டு வரும், என்ட்ரன்ஸ் செரிமோனிக்கு முன்னாடி நம்ம காலேஜ் பிறகுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. அங்க பாரு ஒரு ஃபுட்பால் கிளப் இருக்குது, அங்க போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் கேட்கறான். ஆனா இங்க மொத்தம் 5 ஃபுட்பால் கிளப் இருக்கு, எது நமக்கு சூட் ஆகுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்கேயுமே ஃபுட்பால் கண்டினியூ பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேட்கறான். கண்டினியூ பண்ணலாம் தான் இருந்தோம், ஆனா இந்த ஹைஜி இந்த ரன்னிங் ஓடுறது அது இதுன்னு சொல்லி பயன்படுத்துறதுல செரவா வேணாம்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க, உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். எங்களுக்கு பர்சனலா லேண்ட்னு சொல்லிட்டு எல்லாம் எந்த வித ஆசை இல்ல, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். எங்களுக்கு பொண்ணுங்க தான் பிரச்சனை, நல்ல ஒரு அழகான மேனேஜர் இருந்தா நாங்க பாட்டுக்கு அது கூட விளையாட போறோம். ஆமாடா இந்த ஒரு டீம் கோயடா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறவா இந்த டீம்ல போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கிட்ட போயிடுறாங்க. பிரின்ஸ்மே அங்க வந்துட்டு மாங்கா அசோசியேஷன்ல தான் இருக்கான். அவன் வந்துட்டு எங்களோட மாங்கா அசோசியேஷன்ல எல்லாரும் வந்து சேர்ந்துக்கோங்க, எங்களுக்கு ஆளுங்க தேவை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்நியார ஒருத்தன் வந்து நிக்கிறான். ஓ நீங்க வந்து ஜாயின் பண்றீங்களா, உங்களோட பேரை மட்டும் இங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்நியார பார்த்தா அது நம்மளோட ஹைஜி தான். தப்பு நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கேட்கறான். இல்லடா அது வந்து நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான், நம்மளோட ட்ராக் டீம்ல இருக்கிறவங்க தான்டா அந்த ஒரு வீட்டுல தங்கணும், அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீ இப்ப டீமுக்கு வர மறுத்தேன்னு வச்சுக்கோயேன், நீ எங்களை விட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்ல வரேன். என்ன வெளியே போக சொல்றீங்களா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் சொல்ல வந்து நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா, நீ ஒருவேளை ரன்னிங் எங்க கூட வரல அப்படின்னா நீங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். ஐயோ அதுக்கு அதுதான் அர்த்தம், நீ வெளியே போக சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ரூமை விட்டு வெளியே போனா அப்படின்னா உனக்கு வெளியே தங்குறதுக்கான செலவே ரொம்ப வருமேடா, அது உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதை கேட்டுட்டு பிரின்ஸுக்கு ரொம்ப பயமாயிருது. அடுத்து இங்க ஒரு இடத்துல உட்காந்து அவனுக்கு ஜாப் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். என்ன மாதிரியான ஜாப் நீ தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹைஜி வந்து கேட்கிறேன். இவனுக்கு டக்குனு அள்ளு விட்டுருது. நான் என்னமும் தேடிட்டு போறேன், நீ இருக்கிற இப்ப பக்கத்துல வந்து இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்கறான். நான் கண்டிப்பா சொல்றேன் உன்னோட இன்டர்வியூல நான் இந்த மாதிரி ஹாக்குனே கிட்டன்னுக்குலாம் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்டா, அது உன்னோட ரெஸ்யூம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், நான் சொல்றது நல்லா யோசிச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதுல சொல்லிட்டு போறான். அடுத்து அப்படியே அவன் சிண்டோ கிட்ட வந்துட்டு லைப்ரரியில உட்காந்து சத்தமா படிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ இது லைப்ரரியா, கொஞ்சம் அமைதியா பேசி அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜியை சொல்றான். சிண்டோவோ உன்னோட வீடு ரொம்ப பெரிய மவுண்டன்ஸ்ல தானே இருக்கு, அது ஹாக்குனேவை விட ரொம்ப பெருசு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் அதெல்லாம் இதுவரை கம்பேர் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். ஒருவேளை நீ ஓடுறத டிவில உன்னோட ஃபேமிலி எல்லாம் பார்த்தா ரொம்பவே சர்ப்ரைஸா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ எந்திரிச்சு ஓடிடுறான். இப்ப வீட்டுல வந்துட்டு யூகி நிக்கோட ரூமை கிராஸ் பண்ணி போறான். என்ன இன்னைக்கு எந்த வித ஸ்மெல் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமை திறந்து பாக்குறான். பார்த்தா ஒரு சிகரெட் கூட உள்ள இல்ல. என்னடா ரூம்ல எதுவும் திருட போறியா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோ சைட்ல இருந்து கேட்கறான். இல்லடா வழக்கமா நிறைய சிகரெட் ஸ்மெல்லா வரும், இன்னைக்கு வரலையா, அதான் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்றான். இல்ல நான் வந்துட்டு வெளியே போய் அடிச்சுட்டு வந்தேன் அதனாலதான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். யூகியுமே உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த நிக்கோட டிராயரை திறந்து பாக்குறான். அங்க பார்த்தா 2 ஷூ இருக்குது. இவன் என்னடா எப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கு ஒன்னும் புரியல. நிக்கோ சும்மா தான் வாயில சிகரெட் வச்சிருந்தா அதை அப்படியே தூக்கி போட்டுறான். ஜோ ட்வின்ஸ் 2 பேரும் இந்த பக்கம் ஃபுட்பால் டீம்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு 2 பொண்ணுங்க கிட்ட ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அத கூரஹாரா வந்து தள்ளி அமைதியா உட்கார்ந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கான். யாரோ ஹைஜி கூரஹாரா கிட்ட வரான். என்னடா உனக்கு இந்த ஸ்டூடெண்ட் லைஃப் எல்லாம் பிடிச்சிருக்குதா, ஏதாவது ஸ்பெஷல் ஈவென்ட் கிளப்ல நீ சேரணும்னா சொல்லு, நான் எல்லார்கிட்டயும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், காலேஜ் லைஃப் நீ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கூரஹாரா எஞ்சி முன்னாடி போறான். நல்லா யோசிச்சு பாரு, உன்னால கண்டிப்பா ஓட முடியும், உன்னை யாரும் எதுவும் குறை சொல்ல போறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கூரஹாராவை பார்த்து சொல்றான். அந்நியார கூரஹாராக்கு அவனோட பாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வந்துட்டு போகுது. நான்
ஓடணும்னு நினைச்சா நான் தனியாவே ஓடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூரகாரா சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து இப்ப இவங்களோட வீட்டை கட்டுறாங்க. மூசா வந்துட்டு யூகி கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு ரன்னிங் போக ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யூகி அவனை கத்துறான். உன்னோட எப்பவும் போல நான் காலேஜ் முடிச்சுட்டு என்னோட பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அந்நேரம் தான் அந்த ஹைஜி பையன் வந்தாங்க. அந்நேரம் அந்த கடையோட ஹவுஸ் ஓனருமே வந்துட்டு மூசா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்கறான், நீ எங்களுக்கு இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜியை பார்த்து சொல்றாங்க. இல்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இவனை உங்ககிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். இருந்தாலும் மூசா பயங்கரமாவே ஹார்ட் ஒர்க் பண்றான் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. பாத்தியா மூசா, உனக்கு இவங்க சூப்பராவே காம்ப்ளிமெண்ட் தராங்க, உன்னை நல்லா பாராட்டுறாங்க. ஆமா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு மூசா ஒரு தயக்கத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஓனருமே வந்துட்டு உனக்கு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு, நீங்க எப்பவுமே லைஃப் டைம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி மூசாவை பார்த்து சொல்றாங்க. கேட்டியாடா மூசா, நம்ம எப்பவுமே லைஃப் டைம் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சுக்கிட்டே நம்ம ஹைஜி நேரம் சொல்றான். அதை பேசி முடிச்ச உடனே அடுத்த நாள் காலையில நீ ஃப்ரீயான்னு சொல்லிட்டு கேட்டாண்டா. எனக்கு வேற என்ன சொல்றேன்னே தெரியல, என்ன சொல்லி மழுப்புறதுனே தெரியல, அதனால நானும் ஃப்ரீ தான் சொல்லிட்டேன்டா, அதனால தான்டா இப்படி அப்படின்னு அவனும் சொல்றான். அவன் நம்மளோட வீக்னஸ் கரெக்டா புடிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் சொல்றான். நல்லவேளை நீங்களாவது கன்வின்ஸ் ஆகலாம், இந்த ரெண்டு முட்டா பயலுக்கு தான் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகி அவங்கள பார்த்து முறைக்கிறான். ரெண்டு பேரும் கட்டி போட்டு வச்சிருக்கான் யூகி. டேய் எங்களுக்கு என்னடா தெரியும், நீங்க எல்லாரும் ஓகே சொல்லிட்டீங்க ஹைஜி என்கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ டென்ஷன் கத்திட்டு இருக்காங்க. அவன் இப்பெல்லாம் போய் சொல்லி சொன்னா ஓகே சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமத்தி அடிய போட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல நாங்க ஒத்துக்கிட்ட இன்னொரு ரீசன் இருக்கு, பொண்ணுங்க அங்க நிறைய வருவாங்க ஹாக்குனே கிட்ட பாக்குறதுக்கு, அதுல பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னா, அதனாலதான் பொண்ணுங்களுக்காக தான் ஓகே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கடா, அந்த மாதிரி இடம் டாப் லெவல் ரன்னர்ஸ்க்கு மட்டும் தான் ஒத்து போகும், நம்மளால அங்க குவாலிஃபை கூட ஆக முடியாது, அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நடத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகி இவங்க ரெண்டு பேரும் சொல்றான். ஆமா மத்தவங்க எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ கேட்க, இன்னும் இல்லாதது நம்ம நீக்கோ பிரின்ஸ் அப்புறம் அந்த புது பையன் ஒருத்தன், அவங்க மூணு தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் சொல்றான். இவங்களுமே வந்துட்டு காக்கிற ரூமுக்கு வெளியே போய் கூப்பிடுறாங்க அவனை. பட் அவன் உள்ள இருக்கிற மாதிரியே தெரியல. நேரம் பார்த்தா பயங்கரமா ஒரு சவுண்ட் வருது, என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க பாத்ரூம் உடஞ்சு போயிருக்கு. பிரின்ஸ் வந்துட்டு கத்திக்கிட்டு வெளியே உட்காந்துருக்கான். ஹவுஸ் ஓனருமே வந்துட்டு ஓ பாத்ரூம் உடஞ்சு போச்சா, சரி அந்த பப்ளிக் பாத்ரூம் ஒன்று இருக்கும், அங்க வேணா எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படியே சாயங்காலம் வந்து கூரகாரா ஒரு பார்க்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒட்டுமொத்தமா பேக் பண்ணி கிளம்புற சிச்சுவேஷன்ல தான் இருக்கான். அப்படியே பார்க்ல இருந்து எந்திரிச்சு போறப்ப அந்த பக்கம் நிக்கோவுமே அங்க கிராஸ் ஆகுறான். நான் சும்மா ஒரு சேஞ்சா இருக்கட்டும் தான் இந்த பக்கம் வந்து நம்ம ரூம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் அதை சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோ வந்து கூரகாராவை பார்த்து சொல்றான். அண்ட் உன்னை பார்த்தா நீ இங்க இருந்து கிளம்ப போற போலயே, சரிவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. அந்நியாரம் இவங்களோட ரூம்மேட்ஸ் மத்த எல்லாருமே வந்துடுறாங்க. டே நம்மளோட பாத்ரூம் எவனா உடச்சு விட்டாங்க, வாங்க அந்த பப்ளிக் பாத்ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க எல்லாம். சரிவா நீ இந்த ஏரியா விட்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல பிளேஸ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோ கூரகாராவையுமே கூட்டு போறான். எல்லாரும் செம்ம ஜாலியா உள்ள உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்நியாரம் திடீர்னு யாரோ கதவு திறக்கிறாங்க. இவங்க எல்லாரோட கண்ணுக்கும் அந்த ஒரு ஆள் வந்துட்டு அப்படியே ஒரு ராட்சசை மாதிரி தெரியுறான், அரக்கை மாதிரி. டே நரகத்துல அரக்கை வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹைஜி தாங்க வந்திருக்கா. எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா, நம்மளோட பாத்ரூம் உடஞ்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். எனக்கு என்னவோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஹைஜியை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவன் தான் உடச்சு விட்டுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணுது. அங்க இன்னொரு பெரியவருமே இருக்காரு, ஆல்ரெடி அந்த ஹைஜி கூட பேசியிருப்பாரு, அவர் தான் ஹைஜி, இதுதான் உன்னோட ரூம்மேட்ஸா, ஃபைனலி 10 பேர் சேர்ந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்றாரு. இல்ல 10 பேர்லாம் கிடையாது, இவங்க கூட நான் இன்னும் ஜாயின் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூரகாரா சொல்றான். சரிவா நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா, இந்த தண்ணிக்குள்ள யார் ரொம்ப நேரம் நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர், வின் பண்றவங்க சொல்றதா தோக்குறவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கூரகாரா கிட்ட சொல்றான். இந்த மாதிரி தேவையில்லாத இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லடா புது பையல அப்படின்னு சொல்லிட்டு யூகி அவங்க கிட்ட சொல்றான். நீ இதை மறந்துட்டப்பனா நீ இதுல இருந்து பயந்து ஓடிட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சுக்கிடுவேன், நீ ஓடணும்னு நினைச்ச அப்படின்னா ஓடி போனா உன்னை சேஸ் பண்ணி எல்லாம் வரப்போறது கிடையாது, அது மட்டும் இல்லாம ஓடி போறதுல தான் நீ தான் ரொம்ப ஃபாஸ்ட் ஆச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இது கேட்டதுக்கு அப்புறம் கூரகாரா வந்துட்டு ஓகே சொல்லிடுறேன். இப்ப ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள நிக்கிறாங்க. தண்ணி வந்துட்டு செம்ம சூடா இருக்குது. அந்த ஹாட் வாட்டர்ல கூட 3 நிமிஷம் நின்னுட்டாங்க. உங்களை ரொம்ப எல்லாம் புஷ் பண்ணிக்காதீங்கடா, முடியலன்னா வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டலடா, ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாத, வேணா வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கூரகாராவை பார்த்து சொல்றான். அவர் உங்களுக்கும் தான் சேர்த்து சொன்னார், உங்களாலையும் முடியல நீங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குற ஐடியாலே கிடையாது. 4 நிமிஷம் ஆகுது, ரெண்டு பேருக்கும் செம்ம சூடாகுது உடம்பு. அந்நேரம் நீக்கோ யூகியை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு பெட் வச்சுக்கிட மாட்டா, இவங்க எல்லாம் யாருக்கு நீ சப்போர்ட் பண்ற, நீ சொல்ற ஆளு வின் பண்ணிட்டான் அப்படின்னா நீ வின்னர், நம்ம ரெண்டு பேர்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்களோட பேச்ச தான் இன்னொருத்தர் கேட்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ கேட்கறான். சரி இருக்கட்டும், நான் வந்துட்டு அந்த புது பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்றான். ரெண்டு பேருக்கு உடம்பு பயங்கரமா சவந்து போச்சு. அப்படியே ரெண்டு பேரும் வெளியவே வரமாட்டோம்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அந்நேரம் சிண்டோ வந்துட்டு தண்ணி 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 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி போறான். ஜோ டென்ஸ் வந்துட்டு ரெண்டு பேரும் பிடிச்சு இழுத்து போட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வெளியே வந்துட்டாங்க. நீக்கோ டை ஆச்சுன்னா நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யூகி கேட்கறான். அப்படியே இப்ப நைட் ஆகுது. கூரகாராக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. அவன் பக்கத்துல தான் நீக்கோ உட்காந்துருக்கான். அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நீக்கோவுமே பேசுறான். ஹைஜி வந்துட்டு ரொம்ப வருஷமா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான், ஒரு 10வது ஆளுக்கு. நான் அவன் 4 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், 4 வருஷமா அவன் காத்துக்கிட்டு இருக்கிறது இதுக்காக தான். அவன் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அதை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்றான். அப்படின்னா நான் அவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனு கேட்கறான். நீ என்னனாலும் முடிவு எடுக்கலாம், அது உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி நீக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரம் மேல திடீர்னு ரொம்ப சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா பிரின்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான். ஹைஜி வந்துட்டு அவனோட மாங்கா புக் எல்லாத்தையும் பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு, பிரின்ஸ் தம்பி நீ இப்ப வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான நேரம் வந்துருச்சு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரின்ஸுமே சம பயத்தோட டே என்னை காப்பாத்துக்கிட்ட, இவங்கிட்ட இருந்து ஒரு ராட்சசன் கிட்ட மாத்திக்கிட்டேன், இந்த அரக்கங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ ஓட தெரியாத 10 பேரை ஹைஜி எப்படி ஓட வைக்க போறான்றதை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.